இங்க ஒரு பிரெக்னென்ட் லேடி கார்ல வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்க ஒரு வயல்ல இருந்து யாரோ ஒரு சின்ன பையன் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. இத கேட்டதுமே அந்த பொண்ணும் அவங்களோட அண்ணனும் அந்த வயலுக்குள்ள போறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. கடைசியா அந்த பையனை தேட போய் இவங்க ரெண்டு பேருமே உள்ள போய் தொலைஞ்சு போயிடுறாங்க. இருந்தாலுமே இவங்க பேசுறது பக்கத்துலதான் கேக்குது. ஆனா ஆளதான் பாத்துக்க முடியல. சோ ஒரு ஜம்ப் பண்ணி ரெண்டு பேருமே எங்க இருக்கோன்னு காட்டிக்கிறாங்க. பார்த்தா ரெண்டு பேருமே இப்ப பக்கத்துலதான் இருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை ஜம்ப் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த டைம் ரெண்டு பேருமே வேற இடத்துல இருக்காங்க. அடுத்த நாள் இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவங்களை காணுமேன்னு தேடிட்டு அந்த பக்கமா வராரு. அப்ப அவங்களோட கார் அந்த பக்கமா நிக்கிறத பார்த்து பக்கத்துல போய் பார்த்தா அந்த கார் பல மாசமா அதே இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இத பார்த்ததுமே அவருமே அந்த வயலுக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த வயலுக்கு நடுவுல ஒரு சாபக்கல் ஒண்ணு இருக்கும். அதனாலதான் இங்க இருக்க எல்லாமே லூப்ல அமானுஷமா நடந்துட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல அங்க மாட்டிக்கிட்ட ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு சின்ன பையன் மட்டும் எப்படி தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அப்போ படத்துல ஃபர்ஸ்ட்ல வந்த அதே லேடி லூப்ல மறுபடியும் வராங்க. ஆனா இந்த டைம் அவங்கள உள்ள போக விடாம இந்த சின்ன பையன் காப்பாத்திடுறான்.